வணக்கம் மக்களே. 18/3/2025 செவ்வாய்க்கிழமை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகளையும் அந்த செய்திகளுக்கு பின்னாடி உள்ள செய்தியின் கண்ணோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்பானது. அவர் தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சியான அதிமுக கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவர் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவர் ஒரு சாரார், அதாவது ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். பொதுவாக சபாநாயகருங்கிற பதவி ஒரு நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் விதிமுறைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்பா சமீபத்தில் எப்பயுமே எல்லா சபாநாயகருமே அப்படி தான் செயல்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி செயல்படுறேன்னு சொல்லி அவங்க அதிமுக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வரலே தெரியும் கண்டிப்பாக தோற்று போயிடணும். இதெல்லாம் சும்மா ஒரு அரசியல் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றுச்சுன்னா அரசே கவுழ்ந்துடும், டிசால்வ் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதனால் அது கொண்டு வந்தாங்க. அது பார்த்தா அது வழக்கம் போல் தோல்வியில் அடைஞ்சிச்சு. அது அந்த கணக்கீட்டு டிவிஷன் பெஞ்ச் முறையில், அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே கருத்துக்களை கேட்டு அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சதாக அறிவிக்கப்பட்டது. அப்போ திருப்பி அப்பா சபாநாயகராக தொடர்ந்தார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கப்படுகிறது. இதனால் நாட்டுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு சட்டசபையில் இடம் கிடையாது. சும்மா இவங்க திமுகவும் அதிமுகவும் நடத்தக்கூடிய பாலிட்டிக்ஸ் அவ்வளோதான். இதுதான் தெரியும். அவர் எடப்பாடியாருக்குமே தெரியும். திமுக கிட்டத்தட்ட 120 130 எம்எல்ஏ ஆதரவில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இந்த டாஸ்மாக் பிரச்சனையெல்லாம் பேசலாம், அதில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி பேசலாம். அதெல்லாம் பேசுகிறத விட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு எல்லாம் அரசியல் தான். சரி, அதான் முதல் செய்தியாக வந்திருக்கு. ரெண்டாவது செய்தியாக அவங்க விண்வெளி வீராங்கனை, இந்திய வம்சாவளியை சேர்ந்த, நம்ம தான் சொல்கிறோம் இந்திய வம்சாவளின்னு, சுனிதா வில்லியம்ஸ். அவங்க கடந்த 9 மாதங்களாக விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி பூமி திரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தி. அவங்க ஏற்கனவே திரும்புறது கொஞ்சம் அந்த ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட அந்த ஸ்டார்லைன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஹைட்ரோலிக் ப்ரெஷரில் ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனை கோளாறு காரணமாக அவங்க பூமி திரும்புவது தாமதமாச்சு. இந்நிலையில் அந்த ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது எலான் மார்க்ஸ் அவருடைய நிறுவனத்துடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட்டு, டிராகன்கிற விண்வெளி ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு வருது. அதனால் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக இன்று பூமி திரும்புவார். இது லைவாலாம் சேட்டலைட் சேனல்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இது ரெண்டாவது செய்தி. அதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி அனல் மின் நிலையம், அதில் தீ விபத்து சனிக்கிழமை இரவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் அந்த யூனிட் 1 யூனிட் 2 அதில் ஏற்பட்டுச்சு. அதில் அந்த வயர்லாம் எரிந்து நாசமாச்சு அப்படின்னு சொல்லி பல பகுதியிலேருந்து தீயணைப்பு அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற செய்தியும், அந்த தீ விபத்தை ஏற்பட்ட அந்த சேதம் 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியும், அந்த எவ்வளோ அமௌண்ட்டு சேதமாச்சு அப்படிங்கிறத கணக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், இதை சரி செய்கிறதுக்கு ஒரு 3 months ஆகும் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நியூசிலாந்தோட பிரைம் மினிஸ்டர், அதிபர், அவங்க அந்த நாட்டில் அதிபர் தான் சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் எப்படி பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அதே மாதிரி நியூசிலாந்தும் பிரைம் மினிஸ்டர். அங்கே கிறிஸ்டோபர் லக்சன் அப்படிங்கிறவர், நேற்றுக்கே நான் சொன்னேன், அவர் இந்தியா வந்திருக்காரு. அது பல்வேறு ஒப்பந்தங்கள், இராணுவம், அதேமாதிரி தீவிரவாத தடுப்பு, அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ அந்த இல்லீகல் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது போன்ற, அப்புறம் சைபர் கிரைமு போன்ற பல திட்டங்களில் இன்றைக்கி ஒப்பந்தங்களில் இன்றைக்கி கையெழுத்து போடுறதா செய்தி. இது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் பன்னாட்டு ஒப்பந்தங்கள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா சில சமயத்தில் இங்கேருந்து யாராவது ஒரு ஆள் அங்கே கடத்தி குற்றம் செஞ்சுட்டு இந்தியாவிலேருந்து கடத்திட்டு அந்த மாதிரி நாடுகள் போயில அவங்கள திருப்பி நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் தான் தேவைப்படும். இது இல்லாட்டினா அது சட்ட சிக்கல். இப்போ சாதாரண மேலோட்டமாக பார்க்கல நமக்கு என்ன பெரிய இது ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறனில் பார்க்கல அது ஒரு முக்கிய இதாக கருதப்படும். நியூசிலாந்து, அதாவது இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள், அதாவது பிரிட்டிஷோட ஆளுகை அடிமை ஏகாதிபத்தியில் இருந்த நாடுகள்லேருந்து விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாமே மேக்சிமம் பிரைம் மினிஸ்டராக இருக்கும். அது இப்போ இலங்கையில் பிரசிடெண்ட்டு. அதனால் இப்போ நியூசிலாந்து அந்த பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம்
இந்த டாஸ்மாக் போராட்டம், அதாவது டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அமலாக்கத்துறை சமீபத்தில் அறிவிப்பாக செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து மார்ச் மாதம் 6 to 9 ஒரு 3 நாட்கள் டாஸ்மாகோட பல்வேறு நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை செஞ்சாங்க. அந்த சோதனையின் முடிவில் 1000 கோடி ஊழல், அதாவது ஊழலுங்கிறத காட்டிலும் அதாவது தவறாக இது பண்ணது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச முறைகேடு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லலாம். ஏன் அப்படின்னா வரி ஏய்ப்பு கிடையாது, இது வந்து முறைகேடு. இதெல்லாம் முறைகேடு அப்படின்னா அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் நியமனம், அதேமாதிரி அவங்களோட ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்மாக் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த லாரிக்கான டெண்டர் விடுறது, போக்குவரத்து டெண்டர் விடுறது, அதேமாதிரி வந்து பாட்டிலுக்கு கூட 10 ரூபா 20 ரூபா கூட வாங்குறது, அதேமாரி ஒரே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மேலே டெண்டர் விட்டது, அப்புறம் கேஒய்சி நாம்ஸை வந்து அமல்படுத்தாது, அப்புறம் வந்து டெண்டரில் விட்ட ஒரு பேர், அப்புறம் டிடி அந்த டிமாண்ட் டிராஃப்ட் வரையொலியில் உள்ள ஒரு பேர், இந்த மாதிரி முறைகேடுகள் நிறையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் மட்டுமே 1000 கோடி அப்படிங்கிறத அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்காங்க. வரி ஏய்ப்புங்கிறத பற்றி அமலாக்கத்துறை எதுவுமே செய்யலை. ஏன் அப்படின்னா பேசலை. ஏன் அப்படின்னா வரி ஏய்ப்பு தான் இதில் முக்கியமானது. நம்ம ஏற்கனவே வந்து சமூக வலைதளங்கள் யூடியூப்லலாம் வந்து நிறையா பேர் சொன்ன கருத்துக்கள், அதாவது டைரெக்டாக அந்த ஆலையிலிருந்து டாஸ்மாகோட ரீட்டைல் ஷாப்புக்கு பாட்டில் செல்லப்பட்டுச்சு. 100 பாட்டில் போச்சுன்னா 50 பாட்டில் நேரடியாக மதுபான ஆலையிலேருந்து அந்த கடைக்கு போச்சு அப்படிங்கிறது. அதனால் முழுவதும் வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. அதை பற்றி அமலாக்கத்துறை பேசலை. ஏன் பேசலை அப்படிங்கிறது தெரியல. அந்த அறிக்கையில் இதை பற்றியுமே அதை குறிப்பிடலை. அல்லது ஒன்று விசாரணை பண்ணிக்கிருக்காங்களா, அல்லது அதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைக்கலையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்நிலையில் இந்த டாஸ்மாகில் நடந்த அந்த 1000 கோடி முறைகேடை இதை எதிர்த்து பாஜக சார்பாக எழும்பூரில் உள்ள அந்த டாஸ்மாக் அலுவலகத்தை வந்து முற்றுகையிடும் போராட்டத்தில் நேற்றுக்கு அறிவித்தாங்க. அது காலையிலே அனௌன்ஸ் பண்ணையிலே வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை, அப்புறமேல வந்து எல்லாத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் ஹச் ராஜா, வானதி சீனிவாசன் எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு சாயங்காலம் வெளியில் விட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த மாதிரி அது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுதான் வந்து 5வது செய்தி. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வர், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மொழி தொடர்பானது, அது வந்து இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை தொடர்பானது. சமீபத்தில் பவன் கல்யாண் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. திமுக வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் ஹிந்தி தேவை, ஆனால் வந்து அமல்படுத்துறதுக்கு ஹிந்தி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரசாரமாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவர் பவன் கல்யாண் எப்பயுமே ஒரு பிஜேபியோட ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்துலாம் கூட எதிர்ப்பு குரல் வந்துருந்துச்சு. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர சட்டமன்றத்தில் ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மொழிங்கிறது அது வந்து ஒரு கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு மாதிரி, அது வந்து தொடர்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான். தாய்மொழி மோகம் கண்டிப்பாக தேவை. தாய்மொழி தான் மட்டும் நமக்கு போதும். தாய்மொழியில் படித்தவங்க தான் வந்து உலகை ஆண்டிருக்காங்க அப்படின்னு தாய்மொழியை கட்டாயம் படிக்கணும். அதாவது வாழ்வதற்கு தாய்மொழியும், உள்நாட்டில் தொடர்பு கொள்வதற்கு தேசிய மொழி ஹிந்தியும், சர்வதேச அளவில் ஆங்கிலமும் தேவை அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் தாய்மொழியே போதும் அப்படின்னு சொல்லியும் இப்போ நமது இந்தியர்கள்லாம் வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்லாம் போனாங்கன்னா அங்கே போய் அங்கே உள்ள மொழியை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது. இது ஏன் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஏன் அப்படின்னா பவன் கல்யாண் வந்து இப்போ கூட்டணியில் இருக்கிறாரு. பவன் கல்யாண் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து மாசுபாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். டெல்லியோட இந்தியாவிலே மோஸ்ட் பொல்யூட்டடு இது வந்து ஸ்டேட்டு, இந்த நகரம் வந்து டெல்லி தான். அதுக்கு பல முக்கியமான காரணங்கள் வந்து அந்த பஞ்சாப், ஹரியானா பகுதிகளில் வந்து அந்த விவசாய கழிவுகள், அந்த வைக்கல் வந்து எரிக்கிறதுனால வரக்கூடிய புகை, அதை ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறையா கட்டிடங்கள் கட்டுறதுனால அங்கே கட்டிடத்தில் வரக்கூடிய இடிக்கிறதுனால உள்ள தூசி. அதுக்கப்புறம் 3வது வாகனங்கள். ஏன்னா டெல்லியில் தான் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் ஸ்டேட்டோட அனைத்து டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸஸ் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸு. அதனால் ஏற்படக்கூடிய அந்த வாகனங்கள், இதனால் அந்த நச்சு புகையினால் டெல்லி வந்து ஒரு மோஸ்ட் பொல்யூட்டடு மாசுபடைந்த நகரமாக மாறிக்கிட்டே வருது. இந்நிலையில் இந்த டெல்லி இதை வந்து மாசுவை கட்டுப்படுத்தும், அதாவது பொல்யூஷனை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. 2030க்குள்ளே நாங்கள் வந்து டெல்லியோட இந்த பொல்யூஷனை வந்து 30க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு. அதற்கு ஒரு நடவடிக்கையாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
10 ஆண்டு டீசல் வாகனம் இருந்துச்சுன்னா அதற்கு வந்து பெட்ரோல் இடக்கூடாது. அதே மாதிரி 15 ஆண்டுகளுக்கு மேலே பெட்ரோல் வாகனம் இருந்துச்சுன்னா அதுக்கு பெட்ரோல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பல்க்கு இல்லை பெட்ரோல் பல்க் எல்லாத்துக்குமே வந்து பங்குகளுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, எல்லா டெல்லியில் உள்ள அத்தனை பெட்ரோல் பங்க்லையுமே வந்து சிசிடிவி கேமரா மூலம் அந்த எண்களை வந்து ஸ்கேன் பண்ணி அது வந்து 10 ஆண்டு டீசல் வண்டியாக இருந்துச்சுன்னா 10 ஆண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், 15 ஆண்டுனா பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை மீறக்கூடிய அந்த பங்குகளுக்கெலாம் வந்து அபராதம் விதிக்கப்படும், லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே டெல்லி அரசு முடிவு பண்ணியிருக்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பு புத்தின் அந்த போர் நிறுத்தம் தொடர்பாக இன்றைக்கி வந்து ட்ரம்ப்பும் புட்டினும் வந்து தொலைபேசியில் பேசுகிறதா செய்தியாகவும், ஏற்கனவே வந்து இவர் வந்து 30 நாள், அதாவது ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்காரு யுக்ரைன் வந்து போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்நிலையில் போர் நிறுத்துறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பல கட்ட முயற்சிகளை செஞ்சுக்கிருக்காரு. அதனால் அது வந்து ஒரு முக்கிய செய்தியாக பார்க்க முடிகிறது. அப்புறம் தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படின்னு ஒரு ஆவண நூல் தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. நேற்று முதல்வர் வெளியிட்டிருக்காரு. இது நூல் மூலம் அந்த நம்முடைய சங்க காலத்திலேருந்து அரசர்கள் எப்படி வந்து வரியை விதித்தாங்க, எப்படி நிதி நிர்வாகம் மேற்கொண்டாங்க, அப்போ இப்போ உள்ளது மாதிரி அப்போல்லாம் துண்டு பட்ஜெட்லாம் போடாமல் மக்கள் சுரண்டாமல் எப்படி வந்து வரி விதித்தாங்க அப்படிங்கிற ஆவண நூல் ஒரு வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை வந்து இலவசமாக டிஜிட்டல் லைப்ரரிலையும் படிக்கலாம். அந்த சைட்டு www.tamilnadu டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒரு சைட் இருக்குது, அதுலேயும் படிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அப்புறம் அந்த மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் அவருடைய கல்லறையை இடிக்கணும், முகலாய மன்னன், கடைசி முகலாய மன்னன் அவுரங்கசீப் அவருடைய கல்லறையை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஹிந்து அமைப்புக்கெல்லாம் வந்து போராடிக்கிருக்காங்க. சாம்பஜி நகர் குல்பதாபாத்தில் வந்து அவுரங்கசீப்போட அந்த இது இருக்குது, அசிலம் அந்த கல்லறை இருக்குது, அதை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்கு. அதே மாதிரி தானேயில், நம்ம மகாராஷ்டிரா தானேயில் வந்து சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு மிகப்பெரிய சிலை எழுப்பப்பட்டது அப்படிங்கிற சிலையும் நம்ம செய்தியை பார்க்க முடியுது. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.